ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமரில் அதில் ஒரு மெயின் டாபிக் பார்க்க போகிறோம், ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போ ப்ரிப்போசிஷன்றது கண்டிப்பாக நம்மளோட கொஷின்ஸில் ஒரு 2 மார்க்காக வரலாம், இல்லை 1 மார்க்காக கூட வரலாம். ஸோ அந்த மார்க்கை மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறது என்ன ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன்றது ஆஸ் யூஷுவல் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது இன், ஆன், அட் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம், சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, இட் இஸ் அன் லிங்க் வேர்டு நம்ம சொல்லலாம் தாராளமாக ப்ரிப்போசிஷன்றது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னதுன்றதை நம்ம பார்ப்போம். ப்ரிப்போசிஷன்னா a preposition is a word which is placed before a noun or a pronoun to show its relation with something else in a sentence. ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்டு ஆட் பண்ணுவோம். அந்த வேர்டை தான் நம்ம ப்ரிப்போசிஷன். அந்த வேர்டு என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதுதான் ப்ரிப்போசிஷன், அதோட டெஃபினிஷன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ். அதில் நம்ம 3 டைப்ஸ் சொன்னோம்ல, சிம்பிள் ப்ரிப்போசிஷன்றது ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கும். எப்படின்னா இன், ஆன், அட், ஃபார், வித், பை, அந்த மாதிரி. சிம்பிள் ப்ரிப்போசிஷன்னா சிங்கிள், அதுக்கு தான் நம்ம இன், ஆன், ஃபார், ஆஃப், அட், வித், பை, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா, இதெல்லாம் சிம்பிள் ப்ரிப்போசிஷன்லேயே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ ஆன்ன்றது சிம்பிள் ப்ரிப்போசிஷன். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை, அப்போ இன்னுன்றது ஒரு சிம்பிள் ப்ரிப்போசிஷன். ஸோ சிம்பிள் ப்ரிப்போசிஷன்னா அந்த வேர்ட் சிங்கிளாக இருக்கும், அது ஒரு ப்ரிப்போசிஷன், அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். ஸோ இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ் அப்படின்றது டைம் கரெக்டாக அது வந்து ஒரு லொக்கேஷன் இல்லாட்டி டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அதை மென்ஷன் பண்ணாது. ஓகேவா, ஸோ அது என்ன சொல்லலாம், ஆஃப், வித், அட், ஃபார், டியூரிங், வித்தவுட். ஸோ இதெல்லாம் தான் என்னதுன்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, I attended the class during 12 o'clock. அப்போ டியூரிங்கிறது அங்கே ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். I go to the party without my wallet அப்படின்னு, அப்போ வித்தவுட்ன்றது ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ்னால் டைம் இல்லை பிளேஸை, லொக்கேஷன் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதை மென்ஷன் பண்ணாது. ஸோ அதுதான் ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்னா என்னென்ன வேர்ட்லாம் வரும்னா, வித்தவுட், வித்தின், இன்சைட், அவுட் சைட், இன்டூ, பெனித், பிலோ, பிஹைண்ட், பிட்வீன், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் he fall into the river, அப்போ இன்டூன்றது ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். she sat between her kids, அப்போ பிட்வீன்றது என்னது ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். he sat beside her, அப்போ பிசைட்றது ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். ஸோ அதே மாதிரி தான் இது எங்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் காம்பவுண்ட் அப்படின்னாலே எப்படி சொல்லணும்னா, கரெக்டாக வந்து ஒரு பிளேஸ் இல்லை ஒரு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருந்தால், ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இன்டூ, பிட்வீன், பிசைட், இன்சைட், பிஹைண்ட், அக்ராஸ், பெனித், பிலோ, அவுட் சைட், இன்டூ, இன்சைட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ் அப்படின்றோம். ஸோ ரீகேப் பார்க்கலாம்.
ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே a preposition is a word which places before a noun or a pronoun to show its relation with something else in a sentence. Simple preposition என்னென்ன வேர்ட்ஸ்னால் ஒன்று in, on, at, of, for, with, by இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அது சிம்பிள் ப்ரிப்போசிஷன் இருக்கும். ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ் அப்படின்னா ஆஃப், வித், அட், ஃபார், டியூரிங், வித்தவுட் இதெல்லாம் வந்ததுன்னா ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ்ன்றும். ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ்னால் லொக்கேஷன், டைம் இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது மென்ஷன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா பிளேஸ் டைமை மென்ஷன் பண்ணும், அதுதான் நம்ம காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ன்றோம். அதுக்கு என்ன வேர்ட்லாம் வித்தவுட், வித்தின், இன்சைட், அவுட் சைட், இன்டு, பெனித், பிலோ, பிஹைண்ட், பிட்வீன் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்தால் அது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். ஸோ இன்னையோட இந்த செஷன் ஓவர் ஆகுது. தேங்க்யூ.